நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா iPhone 13 வந்து இந்த 2023 வாங்குறது ஒர்த்தாக இருக்குமா, கேமரா நிறைய டியூன் பண்ணியிருக்காங்க, நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த iPhone 13 எப்படி இருக்குது அப்படின்றத அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ iPhone 15 வந்துருச்சு. 15ல் மேக்ஸிமம் 50 ப்ரோ மேக்ஸு ப்ரோலாம் வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்குன்றாங்க. ஸோ iPhone 15 வாங்கலாம். கிட்டத்தட்ட 80,000 ரேஞ்சில் விற்றுட்ருக்காங்க. அதை விட ஒரு 30,000 ரேஞ்சு கம்மியாக வாங்கினீங்கன்னா நீங்கள் iPhone 13 கிடச்சிடும் உங்களுக்கு. iPhone 13ல் இது ஒரு ஒயிட் கலர் வேரியண்ட். நாச் எல்லாம் பெருசாக இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா பெசல்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்குது. ஆப்ஷன்ஸ்லாம் வந்து வித்தியாசமாக இருக்குது. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ஆண்ட்ராய்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோனுக்கு iOS 17 வரைக்கும் அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த அப்டேட் வகையில் இந்த ஃபோன் வந்து அப் டு டேட் இருக்குது. அப்டேட்ஸ் மூலமாக கேமரா நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதை பின்னாடி பார்க்கலாம். ஃபோனோட சேர்த்து C-Type 2 லைட்னிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம தனியாக சார்ஜர் வந்து வெளியே தான் வாங்கிக்கணும். இந்த சார்ஜர் மட்டுமே தனியாக நீங்கள் ஐஃபோனில் வாங்கினீங்கன்னா 2,000 வரைக்கும் வருது. இது 2,000 ரேஞ்சில் கிடைக்கிற ஐஃபோனோட ஒரிஜினல் சார்ஜர். iPhone 13 வந்து 20 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் 20 வாட்ஸ் கொடுக்குற எந்த அடாப்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வயர்லெஸ் சார்ஜிங்கில் 15 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஒரே இதை நம்ம ஐஃபோனோட ஈகோ சிஸ்டம்ன்ற மாதிரி போனோன்னா துடைக்கிற துணியை நம்மகிட்ட 2,000 ரூபாய்க்கு கடையில் கட்டி விட்டுருவான். நம்ம iPhone 15 இருக்கும்போது iPhone 13 வாங்குறதே பட்ஜெட் ரீதியாக தான். நம்ம அதனால் ஐஃபோனோட ஈகோ சிஸ்டத்தில் மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஃபோன் பாக்ஸுக்குள்ளே ஐஃபோனும் இந்த லைட்னிங் கேபிளும் சில கார்டும் ஸ்டிக்கரும் மட்டும்தான் இருக்குது. ஐஃபோனோட கான்செப்ட் பற்றி நம்ம பின்னாடி பேசும்போது அதோட பேட்டரியை நம்ம பார்க்கலாம். இப்போ இதோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வந்துடலாம். ஃபோனோட ரைட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஃப்ரேம் வந்து அலுமினியத்தில் வருது. முன்னாடியும் பின்னாடியும் கிளாஸ் கொடுத்துட்டு செராமிக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்காக. இந்த அலுமினியம் ஃப்ரேம் ஒரே மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. அது பார்க்குறதுக்கு ஐஃபோனுக்கு தனி லுக்கே கொடுக்குது. அது வந்து சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பாட்டத்தில் மைக், அப்புறம் லைட்னிங் கேபிளுக்கான சார்ஜர் போட்டு அடுத்து வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் கீழே வந்து சிம் போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் சிங்கிள் நானோ சிம் மட்டும்தான் போட முடியும். ஒரு சிம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக சிம் யூஸ் பண்ணிக்கலாம். மெமரி கார்டு சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. மேலே வந்து ரிங் சைலண்டில் போகிறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து வேல்யூம் அப் டவுன் கீ கொடுத்துருக்காங்க. இந்த ரிங் அண்ட் சைலண்ட் பட்டனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் OnePlusல அலர்ட் சைடு போடுறாங்களான்னு தெரில. ரெண்டுமே வேஸ்ட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா வேல்யூம் அப் டவுன் கீழே ஏதாவது ஒரு ஷார்ட்கட் கொடுக்கலாம். பவர் பட்டன்லாம் சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு ஷார்ட்கட் கொடுத்தாலே போதும் சைலண்ட் கொடுக்குறதுக்கு. இல்லை சிம்பிளாக டிஸ்பிளே ஆன் பண்ணிட்டு அதுக்குள்ளே போய் ஒரு பட்டன் அமுக்கணும்னா சைலண்ட் வந்துடும். இதுக்கு தனியாக ஒரு ஃபிசிக்கல் பட்டன் கொடுத்து அதை நம்ம ஆட்டி சீக்கிரமே அது உடஞ்சி போய் எதுக்கு தேவையில்லாமல். ஆனால் இந்த ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் பட்டன்ஸ்லாம் கொஞ்சம் ஒய்டாக நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மச்சஸும் இதில் தெரியாத அளவுக்கு செராமிக் கோட்டிங் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஃபோனில் ஏன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தெரியுதுன்னா இதை வந்து லேமினேட் பண்ணியிருக்கோம். டூயல் 12 MP கேமரா இருக்குது. ஒன்று 12 MP மெயின் கேமரா, ஒன்று 12 MP அல்ட்ரா ஒயிட் கேமரா. 2x ஆப்டிக்கல் ஜூம் இருக்குது. ஆனால் டிஜிட்டல் ஜூமில் வந்து 5x வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இந்த ஃபோன்லேயே இருக்குது. இந்த மெயின் கேமராவில் 4K 60 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் நம்ம ஷூட் பண்ண முடியும். ஸ்லோ மோஷனில் 240 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். சினிமாட்டிக் மோடில் 1080 பிக்சல்லேருந்து 30 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். அப்புறம் எல்லா ஃபோன்லேயும் நார்மலாக இருக்க நைட் மோட், டைம் லேப்ஸ்லாம் இருக்குது. அதை பின்னாடி பார்க்கலாம். இந்த iPhone 13 Amazon லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் போடுறேன். தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். அப்புறம் அதோட ஆஃப்லைன் ப்ரைஸு, ஆன்லைன் ப்ரைஸு எல்லாத்தையுமே நம்ம பின்னாடி பார்க்கலாம். முன்பக்கமாக 12 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. iPhone 11லேருந்து இந்த செல்ஃபி கேமரா மாற்றவே இல்லாமல் அதே கேமரா தான் வச்சுருக்காங்க. ஆனால் பிக்சர் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. iPhone 13ல் A15 பயோனிக் சிப் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்க 6 கோரில் வந்து 2 வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோரு, 4 வந்து எஃபிஷியன்சி ஸ்கோர். அதோட AnTuTu ஸ்கோர் 8 லட்சத்துக்கு மேலே வருது. இதில் ஹை லெவல் கேம்ஸாக ஹை செட்டிங்ஸில் வச்சு விளாண்டிங்கன்னா லேக் ஆகும். சில சமயம் வந்து ஃப்ரேம் ட்ராப்ஸும் நடக்கும். ஆனால் நீங்கள் நார்மலாக ஹை லெவல் கேம்ஸை வச்சு விளாடும் போது எந்த பிரச்சனையும் வராது. சூப்பராக விளாட்லாம். 6.1 சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே, OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1200 நிட்ஸ் வரைக்கும் இதோட பிரைட்னஸ், HDR பிரைட்னஸ் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவுட்டோர்லேயும் சூரிய வெளிச்சம் நல்லா இருக்கிற இடத்துல கூட அதோட பிரைட்னஸ் வந்து நல்லா விசிபிளாகவே இருக்குது. அப்புறம் நம்ம இப்போ கையில் வச்சு பார்க்குறது வந்து ரொம்ப பேசிக் மாடல். 4GB ரேமும் 128GB இன்பில்டு மெமரியும் இருக்குது. ஃபோனோட வெயிட் 173 கிராம்ஸ். வாட்டர் ரெசிஸ்டன்ட் IP68 இருக்குது. அதனால் கிட்டத்தட்ட 6 மீட்டர் ஆழ தண்ணியில் கூட அரை மணி நேரம் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் இந்த iPhone 13ல் NFC சப்போர்ட் இருக்குது, Wi-Fi 6 இருக்குது. 5G பேண்டில் இருக்கிற மொத்த பேண்டையும் வந்து சப்போர்ட் பண்ணுது. இது 5G நெட்வொர்க்குக்கு இந்த ஃபோன் வந்து முன்னவே வந்திருந்தாலுமே அதில் 5G பேண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு சப்போர்ட் அப்டேட் கொடுத்து சரி பண்ணியிருக்காங்க.
ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லா 5G பேண்ட் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த நெட்வொர்க்கும் எடுக்கும். லேட்டஸ்ட்டாக ஐஃபோனில் வந்த iOS 17 வரைக்கும் அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இது அப் டு டேட் பக்காவாக அப்டேட்டில் இருக்குது. இந்த iPhone 13ஓட பேட்டரி கெப்பாசிட்டி 3227 mAh. ஐஃபோன்லேருந்து ஆண்ட்ராய்டுக்கு மாறும்போது இதோட மெனு ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கிறது தெரியுது. கொஞ்ச நாளைக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நிறையா ஜெஸ்டர் இதெல்லாம் நிறையா வந்து இதில் கிடையாது. நம்ம ஆண்ட்ராய்ட்லேருந்து அப்படியே அதுக்கு டோட்டலாக அதுக்கு வரும்போது கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து சிரமப்படுற மாதிரி தான் இருக்கும். 99% அந்த ஃபோனை எதுக்காக வாங்குறாங்கன்னா கேமராக்காக தான். அந்த கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த டூயல் 12MP கேமரா வந்து இப்போ இருக்கிற கேமராவோட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. iPhone 13 வாங்குறதுக்கு போல் கூட ₹1000 போட்டு iPhone 14 யாரும் போயிடாதீங்க. அதோட மெயின் கேமராவும் இதோட மெயின் கேமராவும் சேம் தான். அதனால் நீங்கள் 13 போய்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு கேமரா அப்டேட்டு iOS 17 எல்லாமே இதுலேயும் வந்துடுது. ஹார்டான ரூம் லைட்டில் எடுத்துருக்கோம். இப்போ எடுத்த வீடியோவை இப்போ பார்க்கலாம். நார்மலாக ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்க மாதிரி இதுலேயும் போர்ட்ரைட் போர்டு, நார்மல் ஃபோட்டோஸு, வீடியோ, ஸ்லோ மோஷனு, இந்த மாதிரி பேனோராமா, அப்புறம் நைட் மோடு, இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. அப்புறம் சினிமாட்டிக் மோடில் இந்த 1080 பிக்சலில் அதிகபட்சம் 30 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். அதுவுமே பார்க்க அற்புதமாக இருக்குது. இப்போ iPhone 13 கேமராவில் எடுத்த ஃபோட்டோ, வீடியோ சாம்பிள்ஸை பார்க்கலாம். லோ லைட்டில் ஃபோட்டோ எடுத்தாலுமே அந்த ஃபோட்டோ குவாலிட்டியை நல்லா என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு அந்த டெப்த்தை ஏற்றி பிக்சர் குவாலிட்டி சூப்பராக இருக்க மாதிரி தருது. அவுட்டோரில் நல்ல லைட்டிங்கில் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் வால்பேப்பர் வைக்கிற அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஆண்ட்ராய்டில் ஹை லெவல் எம்பிஸை யூஸ் பண்ணி வர்ற கேமராவில் கூட இந்த அளவுக்கு குவாலிட்டி வர்றதில்ல. இத்தனைக்கு இது 2 வருஷம் முன்னாடி வந்த ஒரு பழைய கேமரா. அதோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னுமே வந்து இப்போ இருக்க கேமராவோட காம்பீட் பண்ணுற அளவுக்கு பக்காவாக இருக்குது. கேமராவுக்காக ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபோன் வந்து கட்டாயம் வாங்கலாம். இதெல்லாம் நைட்டில் ஆர்டிஃபிஷியல் லைட்டில் எடுத்த ஃபோட்டோஸ். அடுத்து மெயின் கேமரா எடுத்த வீடியோஸ் பார்க்கலாம். இதெல்லாம் நைட் எடுத்த வீடியோ. ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கும் இந்த ஐஃபோனுக்கும் கேமரா கம்பேரிசன் கூட நம்ம வீடியோ போடலாம். iQOO Neo 7 Pro அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக்ஷிப் கேமரா லெவல் ஒரு ஃபோன் ஒன்று இருக்குது. அந்த ஃபோனுக்கும் இந்த ஃபோனுக்கும் உள்ள கேமரா டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு வீடியோ கூட பண்ணலாம். அந்த வீடியோ வேணும்னா கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்க. iQOO Neo 7 Proவோட கேமரா ரிவ்யூவும் சரி இல்லை ரிவ்யூவும் சரி எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட் கொடுப்பேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இந்த கேமரா செக்மெண்ட்டை முடிச்சுட்டு யாரெல்லாம் iPhone 13 வாங்கக்கூடாது, ஏன் வாங்கக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். இது நைட் 8 மணிக்கு எடுத்த வீடியோ. இது ஈவினிங் 6 o'clock போல் எடுத்த வீடியோ. இது சினிமாட்டிக் மோடில் எடுத்த வீடியோ. பிக்சர் குவாலிட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஐஃபோன் வாங்குறது ஒரு ஐஃபோன் வாங்கிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு கெத்துக்காக வாங்குவோம், இல்லைன்னா ஒரு கேமராவுக்காக வாங்கலாம், இல்லைனா ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்காக வாங்கலாம், இல்லை டிஃப்ரென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்ட்ராய்டே ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், டிஃப்ரென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றக்காண்டி வாங்கலாம். இந்த மாதிரி காரணம் தவிர்த்து நம்ம ஆண்ட்ராய்ட்லேருந்து போனோம்னா நிறையவே இழக்க வேண்டியிருக்கும். இதில் என்னென்ன இல்லை அப்படின்றத இப்போ வரிசையாக பார்க்கலாம். சாதாரணமாக இப்போ வர்ற ஃபோன்களில் ஒரு நாள் பேட்டரி தாங்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து 5000 mAh தேவைப்படுது. ஆனால் இதில் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. அதனால் அது ஒரு 3/4 நாள் தான் நல்லா யூஸ் பண்ணால் ஒரு 3/4 நாள் தான் வருது. இதை திருப்பி நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் வந்து சார்ஜ் பண்ணணும். ஏன்னா இதில் 20 வாட்ஸ் தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. 20 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லாமன்னு கூட எனக்கு தெரியல. டிஸ்பிளே டயத்தில் உங்களுக்கு 7 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து பேட்டரி ஃபுல்லாக ட்ரைன் ஆயிடுது. ஆண்ட்ராய்டில் இருக்க ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணி அரை மணி நேரத்தில் நம்ம சார்ஜ் பண்ணிட்டு இங்கே வந்து 1.5 மணி நேரம் சார்ஜ் பண்ணும்போது கண்டிப்பாகவே நம்மளுக்கு கடுப்பாகும். இருக்கிறதுலே இது 2 வருஷம் பழசு. அதோட இது லோயர் வேரியண்ட். இதுவே வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் ஸ்டோரில் 53,000 ரேஞ்சிலையும் ஆன்லைன் ஸ்டோரான அமேசானில் 50,000 ரேஞ்சிலையும் விற்றுட்ருக்காங்க. இதோட பில்ட் குவாலிட்டி சூப்பராக இருந்தாலுமே கண்டிப்பாக நம்ம இவ்வளோ காஸ்ட்லியாக ஒரு ஃபோனை கொடுத்து நம்ம வாங்குறது வந்து கண்டிப்பாக பிராண்ட் வேல்யூக்காக மட்டும்தான். கண்டிப்பாக ரொம்ப யூஸ் பண்ணும்போது லைட்டாக வார்ம் ஆகத்தான் செய்யுது இந்த ஃபோனும். அது ரொம்ப பயங்கரமான அளவில் இல்லை. ஐஃபோனில் பெரிய ப்ராப்ளமே இந்த நாட்ச் ப்ராப்ளம் தான். நாட்ச் அவங்களால சரி கட்டவே முடியல. முன்பக்கம் அவங்க சென்சார்ஸும் கொடுக்கணும், கேமராவும் கொடுக்கணும் போது கண்டிப்பாக அவங்களால நாட்ச் வந்து குறைக்கவே முடியல. ஆண்ட்ராய்டில் வந்து உங்களுக்கு சென்டர் பஞ்ச் ஹோல் நாட்ச்லாம் வந்துருச்சு. ஐஃபோனில் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி பார்த்து ஒரு கேப்சூல் அளவோட குறைக்க முடியல. ஸோ அதையே வந்து டைனமிக் ஐலாண்ட் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிட்டு ஐஃபோன் போகும்போது நம்மளுக்கு நிச்சயமாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் அந்த ஒரு வாரத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாகவே பழகிட்டாலுமே ஆண்ட்ராய்டில் இருக்க நிறைய ஆப்ஷன் இதில் இல்லை. ஆண்ட்ராய்டு வந்து ஒரு தடவை அப்டேட் பண்ணும் போதும் இதில் இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் புதுசாக ஐஃபோன் கொண்டு வர ஆப்ஷன்ஸ்லாம் உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் ஆண்ட்ராய்டில் இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் அவங்க காப்பி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி.
ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கிடையாது. ஆண்ட்ராய்டில் ஃப்ரீயாக கிடைக்கிற சாங்ஸு, ஆப்ஸு எல்லாத்தையுமே வந்து இங்கே பணம் கட்டி தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சாதாரணமாக ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு வெளியே ஸ்பேர் பார்ட்ஸ் நிறைய கிடைக்கிற மாதிரி ஐஃபோனுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதில்ல. கண்டிப்பாக வந்து நம்ம ஷோரூம் போய் தான் ஒரு சின்ன ரிப்பேரை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அது ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது. எக்ஸ்டெண்டட் வாரண்டிக்கு நீங்கள் பணம் கட்டியே நீங்கள் செஞ்சுருந்தாலுமே உங்கள்கிட்ட நீங்கள் திருப்பி போய் ஒரு டிஸ்பிளே மாற்றும் போது இல்லை வேறு ஒரு பிரச்சனைக்கு போகும்போது எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் வந்து வாங்குறாங்க. அது அதில் தான் உங்களுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்ட் ஃபோன் ரிப்பேருக்கு சாதாரணமாக நீங்கள் ஐஃபோனில் வேரண்டி எக்ஸ்டெண்டட் வேரண்டி இல்லாமல் கொடுக்குற அமௌண்ட்டை கொடுத்தாவே வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸ்பேர் பார்ட்ஸும் அவுட்டர் மார்க்கெட்லேயே நிறைய அவைலபிளாக இருக்குது. iPhone 13க்கு ஆப்பிள் இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு OS அப்டேட் கொடுக்க போகிறாங்க. அதுபோக 2028லேருந்து 29 வரைக்குமே வந்து செக்யூரிட்டி பேஜஸ் கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு பட்ஜெட் அதிகமாக இருக்கும்போது ஒரு 80,000 வரைக்கும் பட்ஜெட் கொண்டு போக முடியும்னா நீங்கள் ஆப்பிள் 15 வாங்கிக்கலாம். ஏன்னா அதில் 48 MP கேமரா இருக்குது, ப்ளஸ் டைனமிக் ஐலாண்ட்டு, அப்புறமேட்டு வந்து சிப் லெவலும் வந்து உங்களுக்கு A16 பயோனிக் சிப் வரைக்கும் போகும். அதனால் நீங்கள் அதை சூஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். பேட்டரி எம்ஏஹெச்சும் கூடும். பட்ஜெட் கம்மியாக இருந்து நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்கினா iPhone 13க்கு கீழே போயிடாதீங்க. போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது, கேமராவும் நல்லா இருக்காது, எல்லாமே உங்களுக்கு ரொம்ப டவுன்கிரேடாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் நமக்கு குறைகள்லாம் உங்களுக்கு ஓகே. இந்த iPhone 13ல் இருக்க கான்ஸ்லாம் உங்களுக்கு ஓகே, ஐஃபோனில் இருக்க அந்த ப்ரோஸ் வந்து உங்களுக்கு அது பெட்டராகவே தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபோனை வந்து நீங்கள் வாங்கலாம். ஏன்னா இந்த ஆப்பிள் iPhone 13 வந்து பிராண்ட் வேல்யூ லெவல்லையும், இதோட பில்ட் குவாலிட்டிலையும், இதோட கேமரா பிக்சர் குவாலிட்டிலையும் சரி, இதோட டிஸ்பிளேலையும் சரி ஒரு அட்டகாசமான ஃபோன்னே சொல்லலாம். ஆனால் வாங்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் வச்சுக்கணும். இதில் சிங்கிள் சிம் தான் போட முடியும், எக்ஸ்ட்ராவாக ஒரு சிம் போட்டுக்கலாம். இதோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான், 6.1 inches தான் வரும். அப்புறம் அதோட டிஸ்பிளே ரொம்ப காஸ்ட்லி. இதை கீழே போட்டு நம்ம உடச்சிட்டோம்னா இதை கடையில் கொண்டு போய் ரிப்பேர் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனே வாங்கிடலாம் அப்படின்ற லெவலுக்கு நமக்கு செலவழித்து விடுவாங்க. இதோட பேட்டரி வெறும் 3227 mAh மட்டும்தான். இது ஒரு 6.5 மணி நேரம் 7 மணி நேரம் தான் டிஸ்பிளே டைம் வரும். ஒரு 3/4 நாள்லேயே வந்து நீங்கள் திருப்பி ஒரு 1.5 மணி நேரம் சார்ஜ் பண்ணுற மாதிரி வந்துடும். ஒரிஜினல் லைட்னிங் கேபிள் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் இல்லை சார்ஜர் வாங்கினாலும் அது ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகேனா கண்டிப்பாக அந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாம். இந்த iPhone 13ஓட Amazon லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெக் வீக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.